இந்த கலாட்டாக்கெல்லாம் காரணம் யாருன்னு நான் சொல்றேன். எது சத்தியமா நம்புங்க சார், அவன் அட்ரஸே எனக்கு தெரியும்னு சொல்றேன். சொல்லுங்க. என்ன சார் அவன் அட்ரஸ் கேட்டா உங்க அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க? வணக்கம் மக்களே, we hit 1K subscribers. நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாவில் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் கலர் ஐசோலேஷன் எஃபெக்ட். இது நம்ம கூலிலாம் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் இதை டாவன்சி ரிசால்வ் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம டாவன்சி ரிசால்வ் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் எந்த கிளிப்பில் இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணணுமோ அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் கலர் பேஜுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 வீல் மாதிரி இருக்கும், RGB சைக்கிள்னு சொல்லிட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மோனோக்ரோம் அப்படின்ட்டு இருக்க இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இங்கே வந்து நோட்ஸ் எனேபிள் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நோட் ஆட் லேயர்னு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஆட் பண்ணிட்டோன்னா செகண்ட் கிளிப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு இங்க் ட்ராப் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த கலர் ஐசோலேட் பண்ண ட்ரை பண்ணுறோமோ அந்த கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போவே ஒரு ஹாஃப் எஃபெக்ட் வந்திருக்கும். ஸோ இதுலேயே வந்துச்சுன்னா ஓகே, பட் இப்போது என் கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக செலக்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி டைமில் இங்க் ட்ராப்பில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு எந்த கலரை செலக்ட் பண்ணணுமோ அந்த கலர் மேலே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட எடிட்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.